ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் உங்களுக்கு சால்வ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலிஸில் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எலிஸில் நிறையா ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். நியூ ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நியூ ப்ராடக்ட் அதோட நியூ ஃப்ரேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ரிலீஸ் பண்ணியிருக்க நிறையா நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். நம்ம இந்த எலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து வீட்டுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணுறோமோ, எந்த மாதிரி வால் பெயிண்ட் பண்ணுறோம், இல்லை வால் பேப்பர் ஒர்க் பண்ணுறோம், அதில் தந்தாப்புல எங்கள் பிளேட்ஸ் இல்லை, ஒயிட்டு கிரே இல்லை பிளாக் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிகராக வந்திருக்கு, எல்லா கலர்ஸ்லையும் வந்திருக்கு. இந்த கோல்டன், ஜெட் பிளாக்கு, ஸ்கை ப்ளூ, அதுபோல் கிரே, இல்லைன்னா க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலர்ஸ் மேலே இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லி அக்ரிலிக். நம்ம நார்மல் பிளேட்ஸ் பார்த்தோம், பிசி பிளேட் பார்த்தோம், அப்புறம் கிளாஸ் பிளேட்ஸ் பார்த்தோம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கலர் பிளேட்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வெர்ஷனாக வந்திருக்கு. இது எல்லாமே அக்ரிலிக் பிளேட். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிலிக் ஃபார்ம் கோட் பண்ணி அதில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எடுத்தாங்க வராது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எதுவும் ஸ்க்ராட்ச் பண்ணிடக்கூடாது. மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணினாக்கா எத்தனை வருஷம் என்ன செய்யும், இந்த பிளேட்ஸ் கலர் மரம் அப்படியே இருக்கும். இது கிட்டத்தட்ட 7-8 கலர்ஸில் வருது. எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. இது எலிஸில் நியூவாக லான்ச் பண்ண ப்ராடக்ட். இது அது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ பஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. நல்ல மனிதருக்கு உதாரணம் ஒரு தெளிந்த நீரோடைய போன்றது. தெளிந்த நீரோடைய எப்படி இருக்குன்னா, அது நீர்னால எல்லாத்துக்கும் மக்களுக்கு பயன் இருக்கும். அதில் குடிப்பாங்க, குளிப்பாங்க, சமையல் செய்வாங்க, இன்னும் அதில் என்ன செய்வாங்க, அதில் நீந்துவாங்க. அதை பார்த்தாலே மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்வு, ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். தெளிந்த நீரோடை. அது மாதிரி நல்ல மனிதர்கள் அவங்களோட பழகும்போது, பேசும்போது, அவங்களோட நல்ல உறவில் இருக்கும்போது என்ன செய்வோம்னாக்கா நமக்கு என்ன செய்யும், மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும். அவங்களோட கலந்து விளையாடும் போது என்ன செய்யும், நம்ம உணர்வுகள் வந்து நல்ல உணர்வுகளை வெளிப்படும். கெட்ட மனிதருக்கு உதாரணமானது ஒரு கலங்கிய நீரை போன்றது. அந்த கலங்கிய நீர் எப்படி இருக்குனாக்கா, அந்த கலங்கிய நீரால எந்த பயனும் இருக்காது. யாரும் அதில் குடிக்க முடியாது, ஒரு சமையல் செய்ய முடியாது. யாரும் கலங்கிய அந்த சாகர நீர் மாதிரி உள்ள போய் குளிக்க மாட்டாங்க. அது என்ன செய்ய மாட்டாது. கெட்ட மனிதர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய முடியாது. கெட்ட மனிதனும் அதே மாதிரி தான். அவங்கள யாரும் பழக வெறுப்பாங்க. அவங்களோட பழகின எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கம் அடுத்தவங்கள்ட்டையும் போய் தொட்டிக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நம்மளோட என்ன சொல்ல உதாரணத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா, எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், நல்ல மனிதர்கள் வந்து நல்ல தெளிந்த நீரோடைய போன்ற உதாரணமாக இருக்கணும். அப்போ நம்மள ஒரு சிந்தனை என்ன செய்யும், ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். கெட்ட மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஆசிலேஷன்ல இருப்பாங்க. எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. எதுவுமே என்ன செய்ய முடியாது, அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. புரிஞ்சாலும் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தப்பான கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம நல்ல மனிதர்களாக இருப்ப நம்ம விரும்புவோம். தேங்க்யூ.